அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 39வது அத்தியாயமாகிய சூரா ஜுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த வாரம் நாம் 5வது வசனத்திலிருந்து இந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது வசனத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே கடவுள் என்பதற்குரிய சான்றுகளை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், ஹலக சமாவாதி வல் அர்த பில் ஹக். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடனேயே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ அல்ல, நியாயமான தக்க காரணத்திற்காகவே வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருக்கின்றான். வயுகவ்விருல் லைல அலன் நஹார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகலின் மீது இரவை மூடிக்கொள்ள செய்கிறான். வயுகவ்விருன் நஹார அலல் லைல். இரவின் மீது பகலை அல்லாஹ் மூடிக்கொள்ளுமாறு செய்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு பகல் மாறி மாறி எவ்வாறு வருகிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். பொதுவாக இந்த உலகத்துடைய அசல் என்னன்னு கேட்டோம்னா இரவு தான் அசல். ஏன்னா பகல் என்பது எப்பொழுது ஏற்படும்? பகல் என்பது சூரியனை படைத்த பிறகுதான், வெளிச்சம் வந்த பிறகுதான் பகல். அப்போ இந்த இரவு என்பதுதான் இந்த உலகத்துடைய அசல். அது நம்முடைய இஸ்லாமிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மக்ரிபிலிருந்து நமக்கு என்ன செய்யும், நாள் ஸ்டார்ட் ஆகும். இந்த இரவு நாம் என்ன செய்கிறோம்? சனிக்கிழமை இரவில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது இரவு தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது வாயத்துல் லஹுமுல் லைல், அவர்களுக்கு இரவும் ஒரு சான்று, நஸ்லஹு மினுஹுன் நஹார், அதிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம்? பகலை உரித்தெடுக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்போ சூரியன் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகலுடைய ஆதாரமாக சூரியனை வைத்திருக்கின்றான். அந்த சூரியன் வரும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னோம்னா, இந்த அசலான இரவு என்ன செய்யாது, அது மிகைக்காது. இரவாத்த, அதாவது இரவு அந்த பகலுடைய வெளிச்சத்தை என்ன செஞ்சிடும், மங்கி போய்விடும். அப்போ அந்த பகல் அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகலை உரித்தெடுக்க அசலான இரவு என்ன செஞ்சிடும், மேலோங்கி விடும். அப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் இன்றைக்கு உலகம் கோள வடிவமானது, உருண்டை வடிவமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் பகலின் மீது இரவை இறைவன் மூடிக்கொள்ளுமாறு செய்கிறான், இரவின் மீது பகலை மூடிக்கொள்ளுமாறு செய்கிறான். அப்போ இரவு பகலை மூடுகிறது, பகல் இரவை மூடுகிறது. இப்படி வரும்போது உலகம் என்பது அது கோள வடிவத்தில், உருண்டை வடிவத்தில் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையால் இதையெல்லாம் செய்கின்றான். வஸஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி தந்துள்ளான். சூரியனை அல்லாஹ் நமக்காண்டி வசப்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ் தான் வசப்படுத்தினான். யாருக்காக? நமக்காக. கரெக்டாக இன்றைக்கு ஒவ்வொரு 10,000 வருடத்திற்கு வேண்டுமானாலும் தொழுகை நேரத்தை நாம் கரெக்டாக போட்டுறோம். எப்படி போடுறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு துல்லியமாக என்ன செய்கின்றான், சூரியனை இயக்கி கொண்டிருக்கிறான். ஒரு வினாடி கூட மாறாத அளவிற்கு இத்தனாம் தேதி இத்தனை டிகிரியில் இந்த கோணத்தில் உதயமாகும், இத்தனை மணிக்கு இத்தனை வினாடிக்கு இது என்ன செய்யும், மறையும். இது எப்படி மனுஷனால சொல்ல முடியுது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்காக அதை வசப்படுத்தி துல்லியமாக இயங்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்புல் அவற்றை இயக்கி கொண்டிருக்கின்றான், சூரியனையும் சந்திரனையும். சந்திரன் நபிகள் சொன்னாங்க, அஷ்ஷஹுரு திஸ்உன் வ இஷ்ரூன லைலா. ஒரு மாதம் என்பது நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மாதம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டது. 29 இரவுகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முழுமையான ஒரு மாதம் 29 இரவுகள். 30வது இரவு பிறைய பார்க்குறோம்.
பிறை தெரியாவிட்டால் அது 30வது இரவு, பிறை தெரிந்து விட்டால் அது 1வது இரவு. அப்ப இந்த சந்திரனுடைய ஓட்டம் இருக்கு பாருங்க, இது 29, 30 இதை தாண்டி என்ன செய்யாது, அது அதனுடைய ஓட்டம் இருக்காது. தன்னுடைய ஒரு மாதம் என்ற கணக்கு கரெக்டாக என்ன செய்யும் சந்திரன் அது காட்டிக்கொண்டே சுற்றி கொண்டே வரும். அப்போ அவ்வளவு துல்லியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி தந்துள்ளான். குல்லு யஜ்ரி லி அஜலி முசம்மா, ஒவ்வொன்றும் சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், இரவு பகலாக இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்கிறது, ஒரு குறிப்பிட்ட தவணை வரை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாமே சூரியன் சந்திரன் எல்லாமே அது என்ன செய்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மனிதரால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைய காலத்தில் மனித அறிவு இது என்ன செய்யாது, இந்த அளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது. சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால், குறிப்பிட்ட காலம் பள்ளிகளில் என்ன கோட்பாடு போதிக்கப்பட்டது, புவி மைய கோட்பாடு அப்படின்னு செஞ்சாங்க, போதிச்சாங்க. புவி மைய கோட்பாடுனா என்ன, பூமி நிலையா இருக்குது, சூரியன் சந்திரன் எல்லாம் பூமியை மையமாக வைத்து என்ன செய்கிறது, சுற்றி கொண்டு வருகிறது. அடுத்து சூரிய மைய கோட்பாடுன்னு சொன்னாங்க, சூரியன் நிலையா இருக்குது, மற்ற எல்லாம் என்ன செய்கிறது, அதை கொண்டு சுற்றி வருகிறது. இப்படி பலவிதமான கோட்பாடுகளை மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சந்திரனும் ஓடிக்கொண்டிருக்கிறது. குல்லும் சூரத் யாசின் அல்லாஹ் சொல்லும்போது குல்லும் ஃபி ஃபலக்கி யஸ்பஹுன், ஒவ்வொன்றும் அதற்குரிய வட்ட வரைக்குள் நீந்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு தெளிவான வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஏன்னா அவன் தான் படைத்தவன், படைத்தவனுக்கு தெரியும். திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது மா யதீஹில் பாத்தினு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி, இந்த குர்ஆனுடைய முன்னாலும் பின்னாலும் எந்த விதமான அசத்திய கருத்துக்களும் வராது. அஃபலா யததப்பருன குர்ஆன், அவர் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? லவ் கான மின் இன்தி கைரில்லா, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருக்கும் என்றால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதில் ஏராளமான முரண்பாடுகளை செய்திருப்பார்கள், கண்டிருப்பார்கள். 1400 ஆண்டு காலமாக ஆயிட்டு எந்த ஒரு மனிதனும் துல்லிய தன்மையோடு, காழ்ப்புணர்ச்சியில் அவனுடைய அரைகுறை அறியாமையில் விமர்சனங்கள் வைப்பாங்க. துல்லிய தன்மையோடு குர்ஆனுடைய ஏதாவது ஒரு கருத்தை அதற்குரிய மக்கள்கிட்ட இது பொய் என்று நிரூபிக்க முடிந்ததா என்று சொன்ன செய்ய முடியல. இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் பொய் என்று நிரூபிக்க முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வேதம், கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய அற்புதமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் சந்திரன் எல்லாமே குறிப்பிட்ட தவணை வரை அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கென்று அல்லாஹ் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார். அந்த எல்லை முடிகிற வரைக்கும் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கும், தன்னுடைய பணியை நிறுத்தாது. சந்திரன் ஓடிக்கொண்டே இருக்கும், ஒரு வினாடி கூட அதற்கு என்ன கிடையாது, ஓய்வு கிடையாது. பூமி சுற்றி கொண்டே இருக்கும். அதற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு எல்லையை வைத்திருக்கின்றானோ அந்த எல்லையில எல்லாமே என்ன செஞ்சிடும், முடிவுக்கு வந்துவிடும், தன்னுடைய இயக்கத்தை என்ன செய்துவிடும், நிறுத்திவிடும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யுகவ்விருல் லைல அலன் நஹார், பகலின் மீது இரவை அல்லாஹ் சூழச் செய்கின்றான். வயுகவ்விருன் நஹார அலல் லைல், இரவின் மீது பகலை சூழச் செய்கின்றான். வசஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் அவன் வசப்படுத்தி தந்துள்ளான். குல்லு யஜ்ரி லி அஜலி முசம்மா, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக அது ஓடிக்கொண்டிருக்கிறது, குறிப்பிட்ட தவணை வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹுவல் அசீசுல் கஃபார், அறிந்து கொள்ளுங்கள் அந்த அல்லாஹ் தான் அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன். அவனுடைய வல்லமையிலும் அவன் மிகைத்தவன், அவனுடைய அடக்கி ஆளக்கூடிய தன்மையிலும் அவன் மிகைத்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதத்திலும் மிகைத்தவன். அப்படி அவன் மிகைத்தவனாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அவனுக்கு எல்லாம் முடியும், அடக்கி ஆள முடியும். அவன் அவனுடைய ஆற்றலுக்கு நிகரா யாருடைய ஆற்றலும் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு நிகரா வராது. அப்படி அவன் மிகைத்தவனாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அல் கஃபார், அவன் மிக்க பிழை பொறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், மிகவும் பிழை பொறுக்கக்கூடியவன். ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அவன் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலாம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மனம் திருந்தி ஒரு அடியான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அவன் உண்மையிலேயே மனம் வருந்தி யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போன்று மன்னிக்கக்கூடியவன், அவ்வளவு இரக்கமுடையவன் யாரும் கிடையாது. நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு பொழுதனை மன்னிக்கிறான்னு சொன்னோம்னா, எவன் ஒருவன் ஒரு தீமையை செய்துவிட்டு மிக விரைவாக பாவ மன்னிப்பு கோருகிறானோ அவனுக்கு தான் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மிக விரைவும் அல்லாஹ் எதை சொல்லி காட்டுறான்? உயிர் தொண்டக்குழியை அடையிறதுக்கு முன்னாடி, உயிர் தொண்டக்குழியை அடைவதற்கு முன்பு வரைக்கும் மலக்குமார்கள் உயிர் தொண்டக்குழியை அடைஞ்சிட்டு நம்ம கண்ணுக்கு மலக்குமார்கள் தெரிஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு துனியாவுக்கும் நமக்கு தொடர்பு இருக்காது. நம்ம ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? போய்விடுவோம். உயிர் தொண்டக்குழியை அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனிதனை செய்யலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவுடைய வாசலை, பாவ மன்னிப்புடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் பாவம் செய்து விட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான்னு சொன்னா நபியான சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டு இருக்கிறான், ஒட்டகத்தில் போறான். அந்த வாகனத்தில் தான் அவனுக்குரிய குடிபானம் இருக்கிறது, அவனுக்குரிய உணவு இருக்குது, அவனுக்குரிய எல்லா பொருட்களும் அதில் தான் இருக்குது. பாலைவனத்தில் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மரம், பாலைவனத்தில் ஒரு மரம், எங்கேயாவது ஒரு மரம் என்ன செய்ய இருக்கும். அந்த மரத்துக்கு தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி விட்டு அவனை சற்று உறங்குகிறான். கண் முழித்து பார்த்தா அவனுடைய ஒட்டகத்தை காணும். அதில் தான் அவனுக்கு தண்ணி இருக்குது, குடிபானம் இருக்குது, உணவு இருக்குது, எல்லாமே அந்த ஒட்டகத்தில் தான் இருக்குது. ஒட்டகத்தை காணும், அதுதான் அந்த வாகனத்தை காணும். இவன் பாலைவனத்தில் எங்கே போய் தேட? பாலைவனம் என்பது அது 5000-10,000 கிலோமீட்டர் இருக்கும். எவ்வளோ தூரம் மனுஷனால நடக்க முடியும்? ஒரு நாள்லேயே சுருண்டு விழுந்துருவானே. அங்கே எல்லாம் வெயில் இருக்கும், தூசி கடுமையாக இருக்கும், பலவிதமான சிரமங்களை கொண்டது, காலால் எப்படி நடந்து போக முடியும்? அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வரீங்கன்னா நம்முடைய கதை முடிஞ்சு போச்சு, நம்ம அங்கே நடந்து போய் சாவுறதுக்கு இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து என்ன செஞ்சிருவோம், பட்டினை கடந்து மௌத்தாயிருவோம்னு சொல்லி அவன் முடிவுக்கு கையை வச்சு அப்படியே தூங்கிட்டே இருக்கிறான். திடீர்னு விழித்து பார்க்கிறான். அவனுக்கு முன்னாடி என்ன செய்யுது? அந்த ஒட்டகம் அப்படி நிற்கிது, அதில் அவன் குடிபானம் எல்லாமே நிற்கிது. இப்போ அவனுக்கு எந்த அளவு சந்தோஷம் இருக்கு யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு உயிர் போகக்கூடிய நிலையை அடைந்து அவன் என்ன செஞ்சிருக்கின்றான்? நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றான். அப்போ அவன் சந்தோஷத்தில் அவன் சொல்றான், தன்னுடைய நிலை மறந்து, அல்லாஹும்ம அந்த அபுதி ஆன ரப்பு, கிரைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்ன ரப்பு. அறியாமையில ஒரு சிறுக்கான வார்த்தையை சொல்லிட்டோம் வச்சுக்கிடுங்க, அது பிழை வராது. நம்ம சரியான நோக்கத்தோடு சொல்லும் போது தான் குற்றமாக கருதப்படும். இவர் சந்தோஷ மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? அல்லாஹும்ம அந்த அபுதி, இறைவா நீ என்னுடைய அடிமை, அந்த ரப்புக்கு நான் ரப்புங்கிறார். ஆனால் அவர் உள்ளத்தை நினைச்சதை தான் நினைக்கிறாரு. அல்லாஹும்ம அந்த ரப்பி ஆனா அபுதுக்குன்னு சொல்லும் போது வார்த்தை என்ன செஞ்சிருது? மாறிடுச்சு. சொல்லுவாங்களா இல்லையா? நான் கேட்டில் போய் கோர்ஸ் போட போகிறோம்பாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறவங்க வாழை என்ன செய்வாங்க? மாற்றி பட்டான்னு சொல்லிடுவாங்க. ஒரு சகோதரர் கூட என்ன செஞ்சார், ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக வீடியோ கேமரா வச்சுருந்தாங்க. வேகமாக பயான் பேசிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ ஸ்டேஷனில் ஃபுல்லாக ரயில்வே கேமரா வச்சுருக்காங்கன்னு கீழே உட்காந்து என்ன செஞ்சாங்க, அதுக்கடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வச்சுருக்காங்க? வீடியோ கேமரா வச்சுருக்கிறாங்க. இப்போ நமக்கு அடிக்கடி வார்த்தை என்ன செய்யும்? குளரும், மாற்றி பேசுவோம். அந்த மாதிரி அவர் என்ன செஞ்சார்? சந்தோஷத்தை மாற்றி பேசிட்டார். இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அந்த அடியான் எவ்வளோ உச்சகட்ட சந்தோஷத்தில் இருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். வார்த்தையே மாறுற அளவுக்கு அவர் சந்தோஷமாக இருந்திருக்கிறார். இந்த மாதிரி நாம் செஞ்ச பாவத்துக்காண்டி அல்லாட்ட மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ரொம்ப ரொம்ப அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்கு அல்லாஹ் உள்ளாகின்றான். என்ன காரணம்? நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், நாம் அவனுக்கு அடிமை என்று நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒத்துக்கொள்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அது ரொம்ப விருப்பமான ஒரு அமலாக, காரியம் செயலாக செய்யப்படுகிறது. அந்த வணக்கம் பார்க்கப்படுகிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அசீஸ், யாவற்றையும் மிகைக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் மிகைப்பவன் என்பதனால அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது கஃபார், அவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அடுத்து 6 இன்னும் பல சான்றுகளை அல்லாஹ் கூறுகின்றான். ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அல்லாஹ் உங்களை ஒரே ஒரு மனுஷனிலிருந்து அல்லாஹ் படைத்தான். இன்றைய மனித சமுதாயத்தை எடுத்து பாருங்க, பலவிதமான மொழிகள், பலவிதமான இனங்கள், பலவிதமான உயரங்கள், பலவிதமான வாழக்கூடிய சூழ்நிலைகள், எவ்வளவு வித்தியாசத்தில் மனுஷன் இருக்கிறான். ஜப்பான்கார ஒரு தோற்றத்தில் இருக்கிறான், சைனாக்கார ஒரு தோற்றத்தில் இருக்கிறான், அமெரிக்கன்ஸ் ஒரு தோற்றம், இந்தியன்ஸ் ஒரு தோற்றம், அரப்ஸ் ஒரு தோற்றம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு தோற்றங்கள், ஒவ்வொரு சூழல், வாழக்கூடிய சூழல்கள். இப்படி இருந்தாலும்
இந்த எல்லா மனிதர்களும் எங்கிருந்து தான் வந்திருக்கிறாங்க? ஒரே ஒரு ஆத்மா, ஆதம் என்ற ஒரு மனிதர் இருந்தால் அல்லாஹ் உங்களை என்ன செய்திருக்கின்றான்? படைத்திருக்கின்றான். சும்ம ஜஅல மின்ஹா ஸௌஜஹா, பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவருக்குரிய துணையை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். நபியான சொல்லி காட்டுறாங்க, ஃபஸ்தௌஸௌ பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் வந்து என்னுடைய அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னல் மர்அத ஹுலிகத் மின் துலஇ, ஒரு பெண் என்பவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். நபியான சொல்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் என்ன செய்தான்? படைத்தான். ஃபஇன்ன அஅவஜ ஷைஇன் ஃபில் லிலஇ அஅலா, விலா எலும்புகளிலேயே ரொம்ப வளைஞ்சது இதுதான், மேலே உள்ள எலும்பு தான் ரொம்ப வளைஞ்சன செய்யும் இருக்கும், அது ரொம்ப வளைஞ்சிருக்கு. அப்போ அந்த விலா எலும்பை வந்து ஒரு பெண் என்பவள் எப்படி இருப்பா? நபியான பெண்களுடைய இயற்கை தன்மையை சொல்லி காட்டுறாங்க. யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பெண்களும் இறைவனுடைய இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. அப்போ நபியான சொல்றாங்க, ஃபைன் தகப்த துக்கிமுகு, அந்த பெண்ணை வந்து ஒரு கணவன் மனைவியாக வாழும்போது தன்னுடைய மனைவி எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்கும்னு நினைச்சு ரொம்ப 100% இறுக்கி பிடிச்சான்னு வச்சுக்கிடுங்க. ஃபைன் தகப்த துக்கிமுகு, அதை நீ நேராக ஆக்குவதற்கு சென்றால் கசல் தொகு, உடைத்து விடுவாய், உடைஞ்சிடும். வாழ்க்கையா இருக்காது, சேர்ந்து வாழவே முடியாது, நாசமா போயிடும் வாழ்க்கை. சரி, அப்படியே விட்டுட்டான்னு வச்சுக்கிடுங்க. மனைவியை வந்து எந்த விதமான போதனையும் மார்க்கத்தையும் எதுவுமே போதிக்காம எப்படி இருந்தாலும் ஊர் சுத்துன்னு விட்டான்னு வச்சுக்கிடுங்க. அது என்ன செஞ்சிடும்? ஃபலா யஸாலு அஅவஜ், அது வளைந்ததாகவே இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஃபஸ்தௌஸௌ பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் என்னுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்க, இதை விளங்கி நடந்துக்கிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? ஆண்களுக்கு வந்து சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொன்னாங்க. அப்போ இந்த அறிவுரையில் வந்து நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பெண் என்பவள் மனிதனிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விலா எலும்பிலிருந்து யார் படைக்கப்பட்டிருக்காங்க? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ வல்லாஹ் ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஒரு மனிதனிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். சும்ம ஜஅல மின்ஹா ஸௌஜஹா, பிறகு அவரிலிருந்து அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அதற்குரிய வாழ்க்கை துணையை அல்லாஹ் படைத்தான். வ அன்ஸல லகும் மினல் அன்ஆமி ஸமானியத அஸ்வாஜ், உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து 8 ஜோடிகளை அல்லாஹ் செய்தான், இறக்கி வைத்தான். அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள். கால்நடைனா இது ஆடு மாடு ஒட்டகம். ஆடு மாடு ஒட்டகத்தில் வந்து அல்லாஹ் 8 வகையை நமக்காக அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், இறக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது சமானியத் அஸ்வாஜ், 8 ஜோடிகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான், கால்நடைகளில் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வ மினல் லஅன் இஸ்னைன் வ மினல் மஅஸ் இஸ்னைன், செம்மறி ஆட்டில் வெள்ளாட்டில் 2 ஜோடி, செம்மறி ஆட்டில் 2 ஜோடி, 4 முடிஞ்சு போச்சு. ஆணும் பெண். அதே போன்று ஒமினல் இபிலிசினை, ஒட்டகத்தில் 2 ஜோடி ஆணும் பெண். ஒமினல் பக்கரிசினை, மாட்டில் 2 ஜோடி ஆணும் பெண். பசுமாடு, எருவ மாடு, அந்த ஜெர்சி மாடு எல்லா மாடும் ஆணும் பெண், ஒரே இனம்தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கால்நடைகள் எல்லாம் தந்திருக்கின்றான். கால்நடைகள் மனித வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமானது என்பது நாம் இந்த உலகத்தில் நம்ம இயங்கக்கூடிய இயக்கத்தை என்ன செஞ்செல்லாம் அறிந்து கொள்ளலாம். கால்நடைகள் என்பது நம்முடைய விவசாயத்திற்கு அது பலன் தரக்கூடியது. அதுபோன்று பயணம் செய்வதற்கு கால்நடைகள் பலன் தரக்கூடியது. அதனுடைய இறைச்சி இன்றைக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிக ஏழைகளுக்கு, ரொம்ப ரொம்ப ஏழைகளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் எதுலேருந்து தான் கிடைக்குதுங்கிறாங்க? மாட்டு இறைச்சிலேருந்து தான் கிடைக்குது. பெரிய பெரிய வசதி உள்ளவங்க என்ன செய்வாங்க? ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடுவாங்க. தானியங்கள், பருப்பு, அது பெரிய பெரிய பாதாம் பிஸ்தாவெல்லாம் யார் சாப்பிட முடியும்? வசதியான ஆளுக்கு சாப்பிட முடியும். ஏழை மக்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து எங்கேருந்து தான் கிடைக்குது? அதிகமான மக்களுக்கு. நம்ம இன்றைக்குமே மாட்டு இறைச்சி அப்படி இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் தடை பண்ணிட்டான்னு வச்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு இந்தியாவில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் நலிஞ்சு தேஞ்சது. இப்போவுமே பல குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து இல்லைங்கிறாங்க. இதை தடை பண்ணி விட்டான்னு வச்சுக்கணும், மொத்த தடை பண்ணா வச்சுக்கிடுங்க, என்ன நடக்கும்? இது வந்து அதிகமான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் இந்தியா வந்து ஒரு அதாவது பொதுமக்கள் பலமில்லாத மக்களாக தான் என்ன செய்வாங்க? ஆயிடுவாங்க. இன்னைக்கு பல பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன நடக்குது? இவங்க உண்மையிலேயே இவங்க மாட்டு இறைச்சிக்கு தடை செய்யணும் அப்படி கிடையாது. அந்த ஆளுக்கு கையில் போய் 5000 10,000 கொடுத்து அவனே கொண்டு வந்து இறக்கி விட்டு பாதுகாப்பாக இருந்து தந்துட்டு போயிடணும். எல்லாம் கொள்ள கூட்டமாக தான் என்ன செய்யறாங்க? அரசியலுக்கு தான் எங்களுடைய சேட்டை.
இன்றைக்கு மாட்டு இறைச்சியை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியது ஃபர்ஸ்ட் நாடு எது உலகத்திலே? இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அது யார் பெரிய பெரிய கம்பெனி யார் வச்சிருக்கிறாங்க? பிராமின்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க. பிராமின்ஸ் வந்து முஸ்லீம் பேர்களை வைத்துக்கொண்டு உலகத்துக்கே மாட்டு இறைச்சி என்ன செய்யறாங்க? ஏற்றுமதி பண்ணி கொண்டு அரசியலுக்காக அப்பாவி முஸ்லீம்களை ரயிலில் ஒரு போன மாதம் கூட ரயிலில் ஒரு பெரியவர் போகும்போது அவர் டப்பாவில் வந்து தன்னுடைய மகளுக்கு இறைச்சியை கொண்டு போறாரு. அது என்ன இறைச்சின்னு கூட விசாரிக்காம என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுற்றி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு அப்படி போதனை செய்யப்படுது. அந்த இளைஞர்களுக்கு துர்போதனை செய்யப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களை வந்து என்ன செய்தாலும் எதிரிகளாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு என்ன செஞ்சாங்க? உண்டாக்கி விட்டாங்க. இது நாட்டுக்கே பெரிய ஆபத்து. நாட்டு என்ன செஞ்சிடும்? சீரழித்து விடும். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குல நன்மைக்காக கால்நடைகளில் வந்து 8 ஜோடிகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதை சொல்லிவிட்டு இதை ஒவ்வொன்றை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் மனித குலத்துக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் அதன் மூலமாக செய்து இருக்குது. யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பாதி ஹல்கின் ஃபீ லுதுமாத்தின் சலாசின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பெற்றோர்களுடைய தாய்மார்களுடைய வயல்களிலே ஒரு படைப்பிலிருந்து இன்னொரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நம்ம தாயுடைய வயிற்றுல ஒரு நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருந்தான்? நம்ம இன்றைக்கு ஒரு ஆளுக்கு வயசு 42னா 43 வருஷத்துக்கு முன்னாடி அவன் யாரு? ஒண்ணுமே கிடையாது. ஹல்லத்தா அதல் இன்சானி ஹீனும் மின தஹர் லம் யகுன் ஷையம் மذ்கூரா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலம் இருந்தது. அக்காலத்திலே அவன் இன்னவென்று சொல்லப்பட முடியாத ஒரு பொருளாக இருந்தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான்? அவனுடைய பெற்றோரின் முதுகந்தண்டிலிருந்து அவனை இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் அவனை படைத்தான். குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மனிதர்களாகிய உங்களை மின் சுலாலத்தின் மின் தீன் களிமண்ணினுடைய மூலக்கூறிலிருந்து முதல் மனிதனை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான்? களிமண்ணினுடைய சத்திலிருந்து மூலக்கூறிலிருந்து அல்லாஹ் படைத்தான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் படைத்தான். இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான்? சும்ம ஜஅலஹா நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன். உறுதியான ஒரு இடத்திலே, பாதுகாப்பான இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்திரிய துளியாக மனிதனை ஆக்கினான். முதல்ல நம்முடைய நிலைமை என்ன? அல்பமான இந்திரிய துளி. நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். அல்லாஹ் இன்னொரு வசந்த அல்லாஹ் சொல்லும்போது நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் கலப்பு இந்திரிய துளி. ஒரு ஆணிடமிருந்து அவனுடைய லட்சக்கணக்கான அணுக்கள் ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில போட்டி போட்டு கொண்டு சென்று ஒரே ஒரு அணு என்ன செய்கிறது? தாயுடைய அந்த சினை முட்டையோடு இணைகிறது. அது கலப்பு இந்திரிய துளியாக அது மாறிவிடுகிறது. அப்போ குறிப்பிட்ட நேரம் அது என்ன செய்கிறது? தாயினுடைய அந்த கர்ப்பப்பையில இந்திரியமாக இருக்கிறது. சும்ம ஹலக்ன நுத்ஃபத அலகா. பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாம் அந்த இந்திரிய துளியை அலக்காக மாற்றுகிறோம். அலக்குனா என்ன? அலக்கு சொன்னோம்னா 3 வகையான அர்த்தம் இருக்குது. அட்டை பூச்சிங்கிற அர்த்தம் இருக்குது, இரத்த கட்டி அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. மிகப்பெரிய இந்த கருவியல்ல மிகப்பெரிய ஆய்வாளராக இருந்த கீத் மோர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க? கேட்குறாங்க. குர்ஆன் வந்து மனிதன் தாயுடைய கருவறையில அலக்காக இருந்தான். அலக்குனா அட்டை பூச்சிங்கிற அர்த்தம் இருக்குது, ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய பொருளுங்க அர்த்தம் இருக்குது, இரத்த கட்டிங்கிற அர்த்தம் இருக்குது. இது என்னன்னு சொல்லும்போது அவர் சொல்கின்றார், குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தை என்று மறுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் தாயுடைய கருவறையில கரு உண்டாது பாருங்க. அதை மிகப்பெரிய கருவியை உற்று நோக்கக்கூடிய கருவிகளை வைத்து பார்க்கும் பொழுது அட்டை பூச்சியுடைய வடிவம் எப்படி இருக்குதோ அதே வடிவம். குர்ஆன் வந்து வடிவத்தை தான் சொல்லி காட்டுது. இத்தனை நாள்ல இப்படி இருக்கும், இத்தனை நாள் அப்படி குர்ஆன் சொல்லலை. வடிவம் ஒரு அந்த தாயுடைய கருவறை குழந்தை உண்டானவுன அந்த கருமுட்டையுடைய வடிவம் எப்படி இருக்கும்? அது அட்டை பூச்சியுடைய வடிவத்தில் இருக்குது. அட்டை பூச்சி படத்தையும் போடுறாங்க. தாயுடைய வயிற்றில் அந்த குழந்தை உண்டான முதல் ஒரு 10 நாள் அல்லது ஒரு 4 நாளில் எடுத்து பார்க்கும்போது அந்த தோற்றம் எப்படி இருக்கிறது? அட்டை பூச்சியுடைய வடிவமாக இருக்கிறது. அது தாயினுடைய அந்த கர்ப்பப்பையில வந்து ஒட்டி கொண்டு இருக்கிறது. அலக் என்றால் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய பொருள் என்ற அர்த்தம் இருக்குது. எந்த அர்த்தத்தை கொடுத்தாலும் அது என்ன செய்யுது? பொருத்தமா இருக்கிறது. ஒரு இரத்த கட்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி அது என்ன செய்கிறது? திடீர்னு கரு கலைஞ்சின்னு வச்சுக்கிறீங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து கரு உண்டாகுது, கரு கலைஞ்சினா அந்த கரு எப்படி தான் வருது? வெளியே வரும். இரத்த கட்டியாக தான் என்ன செய்யும்? வெளியே வரும். தோற்றம் எப்படி தான் இருக்கும்? இரத்த கட்டியாக தான் அது என்ன செய்யும்? இருக்கும்.
அப்போ அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை அன்றைய கால மக்களுக்கும் இன்றைய கால மக்களுக்கும் அந்த கருவினுடைய தோற்றத்தை தெளிவாக விளக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஃபஹலக்னல், நாம் அந்த ஃபஹலக்னல் நுத்ஃபத அலகா, அந்த இந்திரிய துளியை நாம் அலக்காக மாற்றுகிறோம். ஒரு இரத்த கட்டியினுடைய தோற்றம், அட்டை பூச்சியுடைய தோற்றம், அது கருவறையில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக அதை ஆக்குகிறோம். ஃபஹலக்னல் அலகத முதுகா, அந்த அலகாவை நாம் முதுகாவாக என்ன செய்கிறோம், ஒரு சதை பிண்டமாக நாம் என்ன செய்கிறோம், அதை மாற்றுகிறோம். மெல்லப்பட்ட சக்கைக்கு முதுகான்னு சொல்லுவாங்க. ஒரு சக்கையை நம்ம நல்ல மெல்றோம் வச்சுக்கிடுங்க, அது எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு நிலைக்கு அது குறிப்பிட்ட ஒரு நாட்களில் வந்து அந்த தோற்றத்தில் என்ன செய்யும், அந்த கரு இருக்கும், சிசு இருக்கும். ஃபஹலக்னல் முதுகத இதாமன், அந்த முதுகாவை மெல்லப்பட்ட சதை போன்ற அந்த கருவை என்ன செய்கின்றோம், நாம் வந்து எலும்புகளாக என்ன செய்கின்றோம், மாற்றுகின்றோம். ஃபஹலக்னல் முதுகத இதாமன் ஃபகஸௌனல் இதாம லஹுமா, அந்த எலும்புகளுக்கு நாம் என்ன செய்கின்றோம், இறைச்சியை நாம் போர்த்துகின்றோம். சும்மா அன்ஷனா ஹல்கன் ஆகர், பிறகு அதை வேறு ஒரு படைப்பாக நாம் மாற்றுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் வந்து கருவறையில் எப்படி ஒவ்வொரு நிலையிலும் எப்படி எப்படி மாறுகிறான் என்பதை அவ்வளவு துல்லியமாக திருமறை குர்ஆன் செய்து எடுத்துரைக்கிறது. நமக்கு தாயினுடைய கருவறையில் 42 நாள் ஆகும் பொழுது நபியான சொல்லி காட்டுறாங்க. 42 நாள் ஆகும் பொழுது அந்த குழந்தை வந்து மனித தோற்றத்துக்கு வந்துடும். அதுக்கு செவி வந்துடும், கண்ணு வந்துடும், ஒரு தோற்றம் என்ன செஞ்சு 42 நாள் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு மனித தோற்றம். அது முன்னாடி பார்த்தா மனித தோற்றம் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ 42 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயினுடைய கருவறையில் குழந்தை உண்டான உடனேயே ஒரு மலக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நியமிச்சிருவான். அந்த குழந்தைக்கு ஒரு மலக்கு அல்லாஹ் என்ன செய்து விடுவான், நியமித்து விடுவான். அப்போ 42 அந்த மலக்கு அல்லாஹ் சொல்லுவார், இறைவா நுத்துஃபாவுடைய நிலையில் இருக்கிறது. அல்லாஹ்க்கு தெரியும், அவர் நியமிக்கப்பட்ட பணியை செய்கிறார். அல்லாஹும்ம அலகா, இறைவா அலக்குடைய நிலையில் இருக்கிறது. அல்லாஹும்ம முதுகா, இறைவா இது வந்து முதுகாவுடைய நிலை, மெல்லப்பட்ட சதை துண்டை போன்ற ஒரு நிலையில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக செய்வார், சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவார். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 42வது நாளில் இருந்து அது வந்து ஆனா பெண்ணா, அது எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வாழும், எவ்வளவு சம்பாதிக்கும், எப்போ மௌத்தா போவான் என்கின்ற எல்லா விதியும் எந்த நாளில் பதிவு செய்யப்படுகிறது, 42வது நாள்லேருந்து பதிவு செய்யும். 42வது நாளுக்கு பிறகுதான் அதுக்கு வந்து ஆண் பெண் என்கின்ற அந்த இன வேறுபாட்டை காட்டக்கூடிய பாலியல் உறுப்புகள்லாம் என்ன செய்யுது, அந்த சிசுவுக்கு வந்து உண்டாகுது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்த்த உங்களுடைய தாயார்களுடைய வயிறுகளிலே ஹல்கம் மின் பாதி ஹல்கி, ஒரு படைப்புக்கு பிறகு ஒரு படைப்பாக முதல்ல நீங்கள் படைக்கப்படுறீங்க, திரும்ப அடுத்த ஒரு படைப்பு. முதல்ல இந்திரிய துளி, அதுக்கப்புறம் அலக்கா, அதுக்கப்புறம் முதுகா, அதுக்கப்புறம் வேறொரு படைப்பாக ஒரு மனித தோற்றத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், மாற்றுகின்றான். ஃபீ லுதுமாத்தில் சலாசி, இது எல்லாமே 3 இருள்களுக்குள் நடக்கிறது அல்லாஹ் சொல்றான். தாயுடைய வயிற்றில் நம்ம ஒவ்வொரு படைப்பாக மாறுறோம் பாருங்க, அல்லாஹ் ஒவ்வொன்றாக மாறி குழந்தையாக வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயல்களில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான். அன்தும் லா தஅலமூன ஷைஅன், நீங்கள் ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கக்கூடிய நிலையில தாய்மாருடைய வயல்களிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனை வெளிப்படுத்துகின்றான். இந்த தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது 3 இருள்களுக்குள் நீங்கள் இருந்தீர்கள் அல்லாஹ் சொல்றான். 3 இருள்னா என்ன, அந்த கருவை குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சவ்வு படலம், பனிக்குடம் உடஞ்சிருன்னு சொல்லுவாங்க பாருங்க. குழந்தை பெறுறதுக்கு முன்னாடி அந்த சிறிய பாதையில் அந்த குழந்தை 2 கிலோ 150 கிராம் அந்த சிறிய பாதையில் வந்து குழந்தை வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு வலுவழுப்பான கருவு. இன்னொன்று நீங்கள் நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், கற்பப்பை என்பது என்ன சைஸு, கற்பப்பைங்கிறது இவ்வளோ சைஸ் தான் இருக்கு, ஒரு இஞ்சி கூட என்ன செய்யாது, இருக்காது. எந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஒரு 10 மாத காலம் 9 மாத காலம் இப்படி விரித்து வச்சின்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ரப்பர் இருக்குது, அது சின்ன ரப்பரை வந்து ஒரு பேண்டேஜ் போட்டு வச்சும் வச்சுடுங்க. 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் திரும்ப அந்த ரப்பரை எடுத்தோம்னா பழைய சைஸுக்கு இருக்காது, ரொம்ப தொய்வாயும். அப்படி தானே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும். ஆனால் இந்த கற்பப்பையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பெருசாகிக்கிட்டே வருது. இவ்வளோ சைஸில் உள்ளது எவ்வளோ பெரிய சைஸுக்கு வந்துடுது. ஒரு குழந்தை 2.5 கிலோனா
அவ்வளோ பெரிய சைஸுக்கு அந்த கற்பப்பை என்ன செய்யுது, விரிவடையுது. தாயுடைய வயிற்றிலிருந்து குழந்தை வெளிவந்த பிறகு அது அப்படியே சுருங்கி பழைய லெவலுக்கு வந்து விடுகிறது. அதனுடைய எந்த விதமான தன்மையும் குறைவது கிடையாது. ஒரு 9 மாத காலம் குழந்தை தாய் வயிற்றில் இருந்திருக்குது. அப்போ இவ்வளோ சைஸில் இருந்தது கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படி உண்டான கிடையாது. அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். கருவறைகள் சுருங்குவதையும் கருவறைகள் விரிவடையதையும் அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அற்புதமான படைப்பாக தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து மனிதனை பாதுகாப்பாக படைத்து அல்லாஹ் கொண்டு வருகிறான். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த திரவம் பழுது பாருங்க, அது குழந்தையை சுற்றி ஒரு சவ்வு படலம் உண்டாகி அதில் தான் அந்த திரவம் என்ன செய்யுது, திரவத்துக்குள்ள தான் அந்த குழந்தை இருக்கிறது. அது ஒரு இருள். தாயுடைய கற்பப்பை ஒரு இருள், தாயினுடைய வயிறு ஒரு இருள். 3 இருள்களுக்குள் இருந்து அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒவ்வொரு படைப்பாக உங்களை படைச்சு அல்லாஹ் வெளியே கொண்டு வர்றான். நம்மளை மனுஷன் கடவுளாக முடியும்னா கும் இருட்டில் போட்டு நம்மளை உன் பிள்ளைக்கு நீ வாயில் கரெக்டாக சோறை கொடுத்துட முடியுமா? யோசித்து பார்க்கணும்ல. கும் இருட்டில் நம்ம பெற்ற பிள்ளைக்கு சோறு கொண்டா மூக்கில் கொண்டு போய் திணிச்சிருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன். 3 இருள்களுக்குள் மனிதர்களை அல்லாஹ் சரியான முறையில் இறைவனுடைய கட்டளைப்படி உருவாக்கி அல்லாஹ் என்ன செய்யணும், கொண்டு வருகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பஅதி ஹல்க். ஒரு படைப்புக்கு பிறகு இன்னொரு படைப்பாக உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் அல்லாஹ் உங்களை படைக்கின்றான். ஃபீ லுதுமாத்தின் சலாசின் 3 இருள்களுக்குள் அல்லாஹ் உங்களை படைக்கின்றான். தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், இவன் தான்ப்பா உங்களுடைய இறைவன். நீ என்ன கல் மண் மரம் சமாதி கயிறு கட்டை எதை போய் நீ வணங்கிட்டு இருக்கின்றாய்? இவ்வளவு ஆற்றல் மிக்கவன் தான் உங்களுடைய இறைவன், உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். இந்த ஆற்றல் இல்லாதவர்கள் மனிதர்கள் வேற எதுவும் என்ன செய்ய முடியாது, இறைவனாக ஆக முடியாது. லகுல் முல்க், எல்லா அதிகாரமும் அந்த இறைவனுக்கு தான் சொந்தம். லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீங்க வணக்கத்தை செலுத்தின அந்த இறைவனுக்கு தான் வணங்க வேண்டும். நீங்க யாரை நாடி போறீங்க, யார்கிட்ட போய் கையேந்துறீங்க, யாருக்கு சஜிதா பண்றீங்க, யாருக்கு அறுத்து பழியிடுறீங்க, யார்கிட்ட போய் உங்க தேவைகளை கேட்கிறீர்கள்? அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? உங்களை படைத்தார்களா? உங்களுக்கு உணவளித்தார்களா? எதை செய்தார்கள்? தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், இவையெல்லாம் வான பூமியை படைத்தவன், இரவால் பகலை சூழச் செய்பவன், பகலால் இரவை சூழச் செய்பவன், சூரிய சந்திரனை கட்டுப்படுத்தி தந்தவன், அவற்றையெல்லாம் குறிப்பிட்ட தவணை வரை இயக்கி கொண்டிருப்பவன், ஒரே ஆணிலிருந்து எல்லா மனிதர்களையும் படைத்தவன். அப்படிப்பட்ட இறைவன் உங்களை ஒரு தாயினுடைய கருவறை 3 இருள்களுக்குள்ள உங்களை வச்சு ஒவ்வொரு படைப்பாக உங்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி படைத்து உங்களை வெளியே கொண்டு வந்து மனுஷனா அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ரப்பு வல்லமை படைத்தவன் தான் உங்களுடைய இறைவன். லகுல் முல்க், அவனுக்குத்தான் அதிகாரம். லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. ஃபன்னா துஸ்ரஃபுன், நீங்க எங்கப்பா திசை திருப்பப்படுறீங்க? இவ்வளவு சான்றுகள் படைத்த இறைவனை பற்றி உங்களுக்கு சொல்லி தந்த பிறகும் நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள்? சிலைகளை போய் கற்களை போய் வணங்குறீங்க, மரங்களை போய் வணங்குறீங்க, சமாதிகளை போய் வணங்குறீங்க, எதையெல்லாமோ கடவுளை நினைக்கிறீர்களே. அல்லாஹ் கேட்கின்றான். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பார்த்தும் இறைவன் கேட்கின்றான். உண்மையான இறைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய சான்றுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன் தக்ஃபுரு, இவ்வளவு சான்றுகளையும் சொன்ன பிறகும் நீங்கள் அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும், உங்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், படைப்பினங்களின் பக்கம் அல்லாஹ் தேவை உடையவனா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வை மறுத்தாலும் சரி, பூமியில் உள்ள அனைவரும் அல்லாஹ்வை மறுத்தாலும் சரி, இன்னல்லாஹ லகனியுன் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவர் புகழுக்குரியவர். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் சொல்வதாக நபியா சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். ஆதம் நபியிலிருந்து கியாமத் வரைக்கும், கடைசி மனிதர் வரைக்கும். லவ் அன்ன அவ்வலக்கும் ஆஹிரக்கும், உங்களில் முற்காலத்தவரும் பிற்காலத்தவரும், இன்சக்கும் ஜின்னக்கும், மனிதர்களும் ஜின்களும், கானு அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹித், ஒரு மனிதன், ஒரே மனிதனுடைய, கெட்ட மனிதனுடைய உள்ளத்தை போன்று நீங்க ஒட்டுமொத்த எல்லாருமே காஃபிரா போனாலும் சரி, எல்லாருமே தீயவர்களாக ஆகிவிட்டாலும் சரி, மா நகச தாலிக்க மின் முல்கி ஷையா, அது என்னுடைய அதிகாரத்திலிருந்து, ஆட்சியிலிருந்து
கடுகளவு கூட குறைத்து விடாது. ஒட்டுமொத்த மனிதன் நம்ம எல்லாம் உலகத்தில் கூட எல்லாம் தீர்மானம் போட்டு நம்ம யாரும் அல்லாஹ் வணங்கக்கூடாது தீர்மானம் போட்டோம் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய ஆட்சி கவிழ போதா? அது உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் ஒன்று சேர்ந்து நம்ம அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் முடிவு போட்டாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சி உயர போதா? அவன் எத்தகைய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கணுமோ அந்த அதிகாரத்தில் இருந்துக்கிட்டே இருப்பான். நாம் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் தான் தேவையுடையவர்கள். அல்லாஹ் தேவைகள் அற்றவன். நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க துஆ கேட்கும்போது அல்லாஹ் மக்ஃபிர்லி இன் ஷி'த, யா அல்லாஹ் நீ நாடினால் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் மர்ஹம்னி இன் ஷி'த, நீ நாடினா என்ன எனக்கு கருணை காட்டு, அப்படி துஆ கேட்காதீங்க. ஏன்னா ஒரு மாமனார்கிட்ட போய் பேசலாம், ஒரு முனவன் பிள்ளை என்ன சேர்த்து வாழ வை, என்ன போவேன்னு சொன்னால் என்ன செய்வார், இல்லை மருமவரை சேர்த்து வாழுங்க என்ன செய்வார் சொல்லுவார். ஏன்னா அவர் புள்ள வாழ்க்கை அவருக்கு தேவை. அல்லாஹ்க்கு நம்மக்கிட்ட என்ன தேவை இருக்குது? நம்ம அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் நீ நாடுனா என்ன மன்னிச்சிடு, நீ நாடுனா கருணை காட்டுனா அப்போ அல்லாஹ் நமக்கு வச்சாலா? அல்லாஹ் யாரும் நிர்பந்திக்க முடியுமா? அப்படி துவா செய்யாதீங்க. ஃபல்யஸிமுல் மஸ்அலா, உங்க தேவையை வலியுறுத்தி கேளுங்க. அல்லாஹ் உன்னை விட்டா வேற ஆள் கிடையாது, நீ தான் எல்லாம் எனக்கு, உன்னை எனக்கு என்னுடைய நிலைமை பரிதாபகரமானது என்று நீங்க அல்லாஹ்ட்ட வலியுறுத்தி கேளுங்க. ஃபைன்னஹு லா முக்ரிஹ, அல்லாஹ்வை நிர்பந்திக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. நமக்கு தான் அல்லாஹ் தேவை. அல்லாஹ் நம்ம கிட்ட அல்லாஹ்க்கு தேவை இருக்கா? இல்லை. நமக்காண்டி அல்லாஹ்வே சில விஷயங்கள் தன் மீது கடமையாக்கிட்டு அல்லாஹ் கதபாலா நஃப்ஸி ரஹ்மா, தன் மீது கருணையை அவன் விதியாக்கி கொண்டான். நம்ம மேல கருணை காட்டுறதுக்காண்டி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை விஞ்சி விட்டதுன்னு அவன் தன் மீது விதியாக்கி கொண்டான். எனக்கு இணை வைக்காதவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன் அல்லாஹ் விதியாக்கி கொண்டான். யாரும் அல்லாஹ் நிர்பந்திக்க முடியாது. எவனும் அல்லாஹ் எந்த நபியோ எந்த மலக்கோ எந்த யாரும் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, நிர்பந்திச்சு இந்த அடியானை மன்னித்து தான் ஆக வேண்டும் என்று யாரும் எதுவும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லாஹ்வை நிர்பந்திக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் தேவையற்றவன். ஃபைனல்லாஹ கனியுன் அன்கும், அல்லாஹ் உங்களை விட தேவையற்றவன். வலா யர்லாலி இபாதில் குஃபுர். சரி, இந்த வசனம் கொஞ்சம் பெரிய வசனமா இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் 6வது வசனத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எப்படிப்பட்ட படைப்பாளர் என்பதற்குரிய சான்றுகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நீங்கள் இந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணங்குங்கள். இந்த அல்லாஹ் விட்டு நீங்கள் இவர் யார்கிட்ட போய் நீங்கள் கையேந்திரீங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மனித சமுதாயத்தை தெளிவுபடுத்துங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிக்கொள்ள புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக.